ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சான்வியூஸ் யூடியூப் சேனல். ஆக்சுவலாக நீங்கள் இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, மணிமுத்தாரோட வாய்க்கால் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வாய்க்கால் பாருங்கள், எப்படி மலை அடிவாரத்தில் சூப்பராக லொக்கேட் ஆகிருக்குன்ட்டு. இது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக இது வந்து நம்ம முன்னாடியே எடுத்த வீடியோ. ஸோ அதை வந்து நம்ம இப்போ வந்து ரீபோஸ்ட் பண்ணுறோம். அந்த ஏரியாவை பாருங்கள், எல்லாமே பச்சை பசையாக இருந்துங்க. நம்ம அந்த டைமில் போயிருக்கும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் எல்லாமே கிளைமேட்டுக்கு எல்லாமே சேஞ்சஸ் ஆகிருக்கும். பக்கத்துலோடு இருக்க மட்டும்தான் நல்லா பச்சை பசுமையாக இருக்கும். மற்றபடி லாங்கில் இருக்க எல்லாம் இதாக இருக்கும். ஸோ இப்போ தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வியூ தான் வந்து அந்த டேமு, மணிமுத்தாரோட டேமோட ஓவர் வியூ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆக்சுவலாக பாருங்கள் வியூவர்ஸை, இந்த டேம் வந்து அப்படியே மலைகள் வந்து சூழ அந்த இடத்துல வந்து டேமை அழகாக லொக்கேட் பண்ணியிருக்காங்க. ஐயா காமராஜருக்கு தான் இதுக்கெலாம் நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் இல்லைன்னா அந்த டேம்லாம் வந்திருக்காது. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல போய் பார்க்கும்போது ஆக்சுவலாக 100 அடிக்கு மேலே வந்து தண்ணி வந்து இருந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. ஸோ இதுதான் அந்த ஷட்டர். இதை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து விஜயநாராயணம் வரைக்குமே தண்ணி வந்து இந்த மணிமுத்தார் கால்வாயிலேருந்து வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அதோட ஷட்டர் வந்து இது தான் பார்த்துக்கிடுங்க. இதுதான் பெரிய வாய்க்கால். ரிட்டன் நம்ம போயிருக்க டைமில் தான், அந்த டைமில் தான் பூஜை எல்லாமே போட்டு இது ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இதோட வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம வந்து சேனலில் வந்து போட்டிருக்கோம். ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம், வேறு ஸ்மால் வீடியோவாக போட்டிருக்கோம். ஸோ இதை வந்து ஒரு லெங்த் வீடியோவாக நம்ம மேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள். அது போக பார்த்திங்கன்னா, இங்கே வந்து நிறைய டூரிஸ்டர்ஸ்லாம் வந்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த டைமில் அவ்வளோ சூப்பராக இருந்து இந்த பிளேஸ். ஸோ அதனால் வந்து அவ்வளோ பேர் வந்துட்டு போய்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போகலை. ஸோ அதனால் நம்ம எதுவும் சொல்ல முடியல. நெக்ஸ்ட்டு இதனால் நிறைய ஊர்கள் வந்து பயனடையுது பார்த்துக்கோங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா கிழக்க நிறைய ஊர்களுக்கு, குளங்களுக்கு, ஏரிகளுக்கெல்லாம் போகிறது ஃபுல்லாகவே இதில் வர தண்ணிகள் தான். அதனால் மக்கள் இப்போ விவசாய நிலங்களுக்கு, விவசாயிகளுக்கெல்லாம் ரொம்ப உறுதுணையாக இருக்கிறதுனா இந்த டேமை நம்ம சொல்லலாம் பார்த்துடுங்க. அவ்வளோக்குள்ள அந்த காலத்தில் இருந்தவங்க வந்து நமக்காக இதை பண்ணி வச்சுருக்கிறதுல ஒரு நல்ல இது பார்த்துடுங்க. அதனால வந்து மேலே போகிறதுக்கு அலௌட் இல்லைன்னாங்க. ப்ளஸ் இதை பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம மேலே போனோம்னா மாஞ்சோலை, குதிரைவெட்டி, காக்காச்சி அப்படின்ட்டு கொஞ்சம் பிளேசஸ்லாம் இருக்குது மேலே. டீ எஸ்டேட்டு ஆக்சுவலாக மேலே உண்டு. நம்ம அங்கே போனோம்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூலிங்காக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம ஊட்டி இதெல்லாம் அது பக்கத்துலேயே வந்துக்கலாங்க, அந்த அளவுக்கு கூலிங்காக இருக்கும். ஏன்னா நான் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த பிளேஸ்க்கு போயிருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் நீங்கள் யாராவது இங்கே திருநெல்வேலி இங்கூடலாம் வந்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ இதாக இருக்கும். இன்னொன்று, இந்த டேமை பற்றி நம்ம சொல்லணும்னா, இந்த டேம் அப்படிங்கிறத வந்து நம்ம தமிழ்நாட்டில் சொன்ன உடனே ஞாபகம் யார் வருவாங்கன்னா காமராஜர் ஐயா மட்டும்தான். ஆக்சுவலாக என்னன்னா, அந்த டேம்க வந்து அவரோட பீரியட்ல கட்டினதுதான் அந்த டேம் எல்லாமே. ஸோ இன்னைக்கு வந்து இங்கேருந்து இந்த மணிமுத்தாறுல இருந்து விஜயநாராயணம் அதை தாண்டி வரைக்கும் தண்ணி போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பல லட்சக்கணக்கான ஃபேமிலிஸ், பல லட்சக்கணக்கான வீடுகள், பலாயிரம் ஊர்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி தான் அந்த தண்ணி வந்து போகுது. இவ்வளோ ஒரு பெரிய டேமை இந்த மக்களுக்காக ஒரு சாதாரண எளிய மனிதரை வந்து முதலமைச்சராக வந்து அவர் வந்து இந்த மக்களுக்காண்டி இதை பண்ணி கொடுத்துருக்காரு. ப்ளஸ் அதையும் நம்ம வந்து இந்த நேரத்தில் வந்து நினைவு கூறணும். அதனால் நம்ம இதை சொன்னோம். ப்ளஸ் இது வந்து காமராஜர் அவரோட ஆட்சி காலத்தில் கட்டின டேம் தான். இன்னைக்கும் வந்து அவ்வளோ கம்பீரமாக இருக்குது. அவ்வளோ பேருக்கு உணவு அளிச்சுக்கிட்டு இருக்கு. நீராக போய் விவசாயத்துக்கு யூஸ் பண்ணி அவ்வளோ பேருக்கு உணவு அளிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ யாராவது நீங்கள் இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா விசிட் பண்ணுங்க, பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஒருவேளை மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருந்துச்சுன்னா மேலே மாஞ்சோலெல்லாம் போய் பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மணிமுத்தாறுல இந்த 60 அடி வாய்க்கால் இருக்குல்ல, அந்த வழியா வந்தோம்னா நம்ம அந்த மணிமுத்தாறு டேமோட கரைக்கு வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம அந்த இடத்துல தான் இருக்கோம். இங்க பார்த்தீங்கன்னா உள்ள பாருங்க, இதுதான் ஃபுல்லா மணிமுத்தாறு டேமோட கரை. ப்ளஸ் தண்ணி எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றுக்கு போறதுக்கான செட்ரு அது அந்த அதில் தான் இருக்குது. ஸோ நம்ம அவ்வளோ போல அதில் தான் இருக்குது. அடுத்தால அப்படியே பார்த்தோம்னா அதுக்கு கீழே பார்த்தோம்னா வர ரோடு ப்ளஸ் அந்த சுற்றி ஃபுல்லாகவே விவசாய நிலமா தான் இருக்கு. ரெண்டாவது அப்படியே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மேலே பாருங்க, இதில் ஒரு வாட்ச் டவர் மாதிரி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக எதுக்காக வச்சிருப்பாங்கன்ட்டு கரெக்டாக தெரியல. ஒருவேளை தண்ணியோட லெவல் எதுவும் மேல இருந்து வாட்ச் பண்றதுக்காண்டி எதுவும் வச்சிருக்காங்களா, இல்லாட்டா டூரிஸ்ட்காண்டி வச்சிருக்காங்களான்னு தெரியல. ஆனா சூப்பர் பிளேஸ் பார்த்துக்கிடுங்க. ப்ளஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இங்க டேம்ல வந்து நம்ம ஆக்சுவலா முதல்ல சொன்னோம் மேலே போறதுக்கு வந்து நமக்கு அலோட் பண்ணலன்ட்டு. நம்ம இன்னைக்கு இங்க வந்ததுக்கு ஒரு நல்ல என்ஜாயா இருந்துச்சு. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி இந்த இடம் அந்த அளவுக்கு பார்க்கலட்டாலும் இந்த டைம் வந்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கு. உள்ள பார்க்கும்போது அவ்வளோ மீன்கள்ல இருந்து எல்லாமே நிறைய தெரியுது. அதுமாதிரி டூரிஸ்டும் நிறைய பேர் வராங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அவ்வளோ வண்டி வந்திருக்கு. ப்ளஸ் நிறைய பேர் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. குளிக்கிறதுக்கான அளவோடு இருக்கு, அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா தண்ணி ஒன்றும் ரொம்ப அதிகமாலாம் ஒன்றும் வரலை. ஸோ ஓரளவுக்கு மீடியமாக வருது, நல்லா குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்கு.